அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவியாக, இந்திய தேசத்தின் தலைவியாக, நாளைய இந்திய பிரதமராக, தமிழ் பேசக்கூடிய தமிழ்நாட்டு முதல் பெண்மணி இந்திய பிரதமராக என்னுடைய இலக்கு அனைத்து மக்களுக்கும் சமமான கல்வி, சமமான மருத்துவம் இலவசமாக்கப்பட வேண்டியும். இந்திய தேசம் முழுமையாக வரி நீக்கம் செய்து தொழில், விவசாயம், வேலை அனைத்துக்குமே முறைப்படுத்தும் திட்டமாக அனைத்து மக்களுக்கு முழுமையாக வரி நீக்கம் செய்யப்பட வேண்டும். அனைத்து மக்களுக்கேற்ப விவசாயம், தொழில் சார்ந்த உற்பத்தி மற்றும் விளைச்சலுக்குரிய அரசினுடைய விலைப்பட்டியல் அங்கீகரிக்கப்பட்ட அரசு நேரடி கொள்முதல் செய்யும் திட்டம் நம்முடைய பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் முறைப்படுத்தப்பட்டு அங்கீகாரம் அளிக்கப்படும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது கட்டாய சட்டம் ஏற்படுத்தப்படும். நீதிமன்ற வழக்கை மக்கள் வாதாடும் பாதுகாப்பாளர் சட்டம் முறைப்படுத்தப்படும். இனி வரும் காலங்களில் மக்களுடைய வழக்கை நேரடியாக வாதாடக்கூடிய மக்கள் அவர்களுடைய வழக்கை அவர்களே எடுத்துரைக்க வாதாட 100% அங்கீகாரம் அளிக்கப்படும். இனிமேல் மக்களுடைய வழக்கை நேரடியாக வாதாட வழக்கறிஞர்களுக்கு தடை விதிக்கப்படும். இன்றைக்கும் நடுநிலையாக இடைத்தரகர்களாக வேலை செய்து கொண்டிருக்கும் வழக்கறிஞர்கள் இனி வரும் காலங்களில் மக்களுடைய வழக்கை நேரடியாக வாதாட தடை விதிக்கப்படும். மக்களுடைய உரிமைகளை எடுத்து நீதிமன்றங்களில் கூறவும், நீதிபதிகளுக்குரிய அந்த அங்கீகாரம் அவர்கள் கேட்பதற்குரிய அங்கீகாரம் அளிக்கப்படும். காவல்துறை இதற்குரிய முழு விசாரணை செய்யப்பட்டு அதற்குரிய பிரத்யேக ஆடியோ, வீடியோ அனைத்தையுமே பதிவு செய்யப்பட்டு நேரடியாக பங்களிப்பு கொடுக்கப்படும். தேவையற்ற இன்றைக்கும் வாய்தாவுக்கு மேல் வாய்தா வாங்கி கொண்டிருக்கும் அனைத்துக்கும் ரத்து செய்யப்பட்டு மக்களுடைய நேரத்தை வீணடிக்காமல் மக்களே தங்களுடைய உரிமைகளை எடுத்துரைக்கவும், நீதிபதிகள் அதை கவனித்து அதற்குரிய தீர்ப்பு வழங்கக்கூடிய நேரமாகவும் ஒரு நல்ல தீர்க்கமான தீர்ப்பை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கவும், இது அனைத்துமே நேரடி ஒளிபரப்பாக நம்ம மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தொலைக்காட்சி இதற்குரிய பிரத்யேக வசதி செய்து தரப்படும். இனி வரும் காலங்களில் இது மாதிரியான நடுநிலையாக இடைத்தரகர்களாக வேலை செய்து கொண்டிருக்கும் வழக்கறிஞர்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் சட்டமாக இச்சட்டம் அமலாக்கம் செய்யப்படும். இதற்குரிய அனைத்து பிரத்யேக வசதியும் நீதிமன்றத்துக்கும் காவல்துறைக்கும் முழு அனுமதி வழங்கப்படும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன். நன்றி.